இப்போ நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டேட்டா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நேமு, ஜெண்டரு, ஸ்டேட்டு, ஏஜு, என்ன டேட்டு, அவங்களோட ஐடி இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, இதை வந்து எந்த அளவுக்கு நம்மளால் சிம்பிள் பண்ண முடியும் அப்படின்றது தான் பிவட் டேபிள். இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, பெங்களூரு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. சரிங்களா, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, இப்போ பெங்களூர்லேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, கர்நாடகாவிலேருந்து எத்தனை பேர், அதில் ஜெண்டர் மேல் எவ்வளவு, ஃபீமேல் எவ்வளவு, சரிங்களா, அதில் இந்த ஏஜ்லேருந்து இப்போ ஒரு 20லேருந்து 25 எத்தனை பேர் வந்திருக்காங்க, அந்த மாதிரி ஈஸியாக எந்த ஒரு ஃபார்முலாவோ எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நம்ம அந்த ஒரு ஃபில்டர் வந்து அழகாக பண்ண முடியும். அதுக்கு பேர் வந்து பிவட் டேபிள். இது வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய டேட்டா வேணால் எடுத்துக்கலாம். சரிங்களா, அவ்வளோ பெரிய டேட்டாவையும் அழகாக சிம்பிளாக ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இழுத்து மட்டும் விட்டிங்கன்னா போதும். அதுவாகவே சிம்பிள் பண்ணி எல்லா டோட்டல்லேருந்து எல்லாமே வந்து அதுவே வந்து நம்ம காமிச்சிடும். அதான் வந்து பார்த்திங்கன்னா பிவட் டேபிள். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான டாபிக். சரிங்களா, இப்போது எப்படி பிவட் டேபிள் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்மகிட்ட ஒரு சாம்பிள் டேட்டா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஏபிசிடி இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இதில் வந்து ஊடால வந்து இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத blank பேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் டெலீட் பண்ணிடணும். சரிங்களா, எதுவுமே ஊடால blank ஸ்பேஸே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்கணும். எப்படி பிவட் டேபிள் போகிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அதாக தான் இருக்கும். சரிங்களா, இதில் வந்து பிவட் டேபிள் அப்படின்னு இருக்கும். அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தது பார்த்திங்கன்னா செலக்ட் எ டேபிள் ஆர் ரேஞ்ச் அப்படின்னு கேட்குது. இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிரும். இல்லை எனக்கு இவ்வளோ பெரிய இது தேவையில்லை, எனக்கு வெறும் தமிழ்நாடு ஸ்டேட்டு, இப்போ பாருங்களா ஸ்டேட்டு, ஏஜு, டேட்டு, இது மட்டும் எனக்கு இந்த நாளுக்கு மட்டும் எனக்கு கிடச்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு மட்டும் நீங்கள் ஃபில்டர் போட்டுக்கலாம் தனியாக. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டிஃபால்ட் அதுவே வந்துடும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா இதே எக்ஸல் சீட்லேயே கொண்டு வரவா இல்லை புதுசாக ஒரு எக்ஸல் சீட்டு கொண்டு வரவா அப்படின்ற மாதிரி கேட்கும். சரிங்களா, அது நம்ம வந்து இதே இதில் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இதே சீட்லேயே கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வந்து டேட்டா வந்து கட்சி வரைக்கும் தான் இருக்குது. இப்போ உங்கள் இதிலே வந்து இஜெட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எப்போயுமே நியூ ஒர்க் ஷீட்டுன்னு கொடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிவட் டேபிளோட டேட்டா காமிக்கிற ஏரியா. சரிங்களா, இது வந்து ட்ராப் காலம் ஃபீல்டு ஹியர், இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரோ, நமக்கு தேவையான ரோஸை ஃபுல்லாக இங்கே நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இதில் வந்து காலம், இது ஃபுல்லாமே வந்து காலம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக டேட்டாவாக இருக்கும். சரிங்களா, இப்போது இந்த சைடு அப்படியே இந்த சைடு வந்துடுங்க. இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற ஏரியா. சரிங்களா, இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற ஏரியா. இது வந்து ஃபீல்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வரப்போகிற வேல்யூவோட அந்த 4 பாக்ஸு, இந்த 4 பாக்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இப்போது இங்கே மேலே பாருங்கள் ஒரு 7 சீரியல் நம்பர், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், ஸ்டேட்டு, ஏஜ், டேட்டு, ஐடி இந்த மாதிரி வந்துருக்கு பார்த்திங்களா. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சீரியல் நம்பர், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இதோட ஃபஸ்ட் இருக்கிற இந்த ரோ இருக்குல்ல, இந்த ரோவில் இருக்க எல்லா ஹெட்டர் ஃபைல்ஸை ஃபுல்லாக தூக்கிட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே காமிச்சிடும். சரிங்களா, இப்போது நமக்கு வந்து நம்ம லாஸ்ட் நேம் வச்சு பிரிக்க வேணாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டை வச்சு பிரிக்கலாம். சரிங்களா, அப்போது இங்கே ஸ்டேட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்டேட்டுன்றதை நீங்கள் இப்படி அதை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து காலம் லேபிள், இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து காலம் லேபிளில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்து இந்த காலமில் வச்சு இப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா காலம் லேபிள்ஸ் வந்து விட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு, இதை வந்து காலம். சரிங்களா, ஆந்திரா, பெங்களூரு அந்த மாதிரி வந்து இங்கே காட்டுது. இப்போ இதையே இங்கே வந்து இங்கே ரோப்பில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இப்போ ரோவில் விட்டுட்டிங்க அப்படின்னா ஆந்திரா, பெங்களூரு, ஃபீமேல் ஏதோ ஒரு இது தப்பாக டைப் ஆகிருக்கு. அதே மாதிரி கர்நாடகா, பெங்களூரு, தமிழ்நாடு. சரிங்களா, ஒரு சிலது வந்து ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறது வந்து பிளாங்க்னு காட்டும். சரிங்களா, இப்போ ஸ்டேட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக நம்ம போட்டோம். இப்போ இந்த ஸ்டேட்டில் எத்தனை ஜெண்டர் வைஸ் வந்திருக்காங்க அப்படின்னு போடணும் அப்படின்னா இப்போ இது நீங்கள் வந்து காலமில் வந்து இது வந்து ரோவில் வந்து விட்டுட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த ஆந்திரான்றது இப்போ வந்து இது ஸ்டேட்டும் இதில் தான் போட்டிருக்கோம், ஜெண்டரும் இதில் தான் போட்டிருக்கோம். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஆந்திராவில் மேல் ஃபீமேல், பெங்களூரில் மேல் ஃபீமேல் இருந்துச்சுன்னா மேல் ஃபீமேல் காட்டும்.
சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் ரோவில் வர்றதுக்கு பதிலாக காலமில் விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ இதில் பாருங்கள் கிளியராக இருக்கும். ஃபீமேல் எத்தனை, மேல் எத்தனை, பிளாங்க்கு, டோட்டல். சரிங்களா. அதுக்கடுத்து ஏஜ். இப்போ வந்து ஃபீமேல் எத்தனை, மேல் எத்தனைன்றது வந்து காலத்தில் விட்டுட்டீங்க. இப்போ இதுக்கு நமக்கு வேல்யூஸும் வேணும். சரிங்களா. இதுக்கு இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ். அதுக்கு இங்கே இருக்கு பாருங்களேன், வேல்யூஸ்ன்னு இருக்கா. திருப்பி இந்த ஜென்ரல் எழுத்துட்டு வந்து திருப்பி இதிலே விட்டுட்டீங்க அப்படின்னா இதிலே பாருங்களேன். இப்போ ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து 1, ஃபீமேல் வந்து 1, பிளாங்க்கில் எதுவுமே இல்லை. மொத்தம் வந்து 2 பேர், மொத்தமாக ஆந்திராவிலேருந்து 2 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்றத காமிச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி பெங்களூரில் வந்து 11 ஃபீமேல் மட்டும்தான் வந்திருக்காங்க, மேல் யாரும் வரல. பிளாங்க்கில் எதுவும் இல்லை, டோட்டல் 11. சரிங்களா. உங்களுக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பிவட் டேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டோட்டலும் உங்களுக்கு இந்த சைடில் இப்போ ஆந்திராவில் எத்தனை பேர் வந்துச்சு இந்த சைடு வந்துடும். இப்போ ஓவரால் எத்தனை டேட்டாவோ, மேல் எத்தனவோ இங்கே வந்துடுச்சு, ஓவரால் ஃபீமேல் எத்தனவோ அதுவும் இங்கே வந்துடுச்சு. சரிங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிவட் டேபிள். இது நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் லாஸ்ட் நேம் வந்து நிறைய நேம் வர 38 நேம் வரனால நீங்கள் அதை யூஸ் பண்ண தேவையில்லை. ஒருவேளை ஏஜ், இப்போ நம்ம ஏஜை ட்ராக் பண்ணி இங்கே போடுவோம். சரிங்களா. ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா 26 எத்தனை பேர் அது இங்கே கேட்குது. இப்போது வேல்யூஸில் நான் போடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த பக்கம் காலம் சைடில் வந்து பெருசாகிட்டே போகும். இப்போ இதே இதை வந்து ஏஜ் வந்து ரோவில் போட்டுட்டு நான் வேல்யூஸ்லேயும் ரோ போட்டுடுறேன். சரிங்களா. உங்களே காமிச்சிடும். இப்போ ஏஜ் எழுத்துட்டு வந்து நான் வந்து காலமில் போட்டிருக்கேன்னா இப்போ 58 வயசில் ஒரு ஆள், 26 வயசில் ஒரு ஆள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வந்துடும். சரிங்களா. இது நம்ம இதே உங்களை இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், இல்லை உள்ள டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 24 வயசில் ஒரே ஒரு மேல் மட்டும் வந்திருக்காங்க, 25 வயசில் ஒரு மேல் ஒரு ஃபீமேல், 26 வயசில் வந்து பார்த்திங்கன்னா 2 மேல். இந்த மாதிரி நீங்கள் எந்த லெவலுக்கு உங்கள் டேட்டா வந்து அக்யூரேட்டாக வரணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த டேட்டா வந்து ரொம்ப 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 இன்னும் பெருசாக நீங்கள் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டேட்டாவை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா. இதுக்கு பேர் தான் இதுதான் பிவட் டேபிளோட ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான மெத்தட். சரிங்களா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர்லேயே நீங்கள் பண்ணலாம். இப்போது ஃபில்டர் போட்டுட்டு இதுலேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபீமேல், மேல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். மேல் செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் போய் பார்த்துட்டே இருக்கணும். சரிங்களா. மேலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 7 பேர் வந்திருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு போட்டும் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இங்கே பாருங்களேன், தமிழ்நாடு மேல் 7, நீங்கள் வந்து பிவட் டேபிள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். 2 நிமிஷம் 3 நிமிஷமே நான் அதிகமாக சொல்கிறேன். 1 நிமிஷம், ஒரே 1 நிமிஷம் தான். ஃபுல் டே நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸல் ஃபைலாக இருந்தாலும் அசால்ட்டாக உங்களுக்கு தேவையான டேட்டா வந்து அழகாக ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான கண்டென்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா. இதுதான் வந்து பிவட் டேபிள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சரிங்களா. நன்றி, வணக்கம்.